தைப்பூசத்தையொட்டி தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள முருகன் கோயில்களில் அலைக்கடலென பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. அரோகரா முழக்கத்துடன் காவடி எடுத்தும் பால்குடம் எடுத்தும் பக்தர்கள் தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். முருகனின் ஆறுபடை வீடுகளில் ஒன்றான பழனியில் முத்துக்குமாரசாமி கோவில் தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் அரோகரா கோஷம் முழங்க தேரை வடம் பிடித்து இழுத்தனர். இப்ப நாங்க தேர் இழுக்கிறோம். It was very beautiful and very interesting. We enjoyed very much. It's nice, very nice, very crowded, but very unique for us. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் விஸ்வரூப தரிசனம், உதய மார்த்தாண்ட அபிஷேகம், தீபாராதனை நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து கடலில் சுவாமி அஸ்திர தேவருக்கு தீர்த்தவாரி நடைபெற்றது. மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே. தைப்பூசத்தன்னைக்கு வர்றப்போ நம்ம முருகன் கூடயே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும். திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குவிந்த பக்தர்கள் சுமார் 6 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். முருகனின் முதற்படை வீடான மதுரை திருப்பரங்குன்றத்தில் தைப்பூச விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. சீக்கிரமா பார்த்தோம், நல்லபடியா நல்லா பார்த்தோம். அங்கங்க போலீஸ் நிறைய பாதுகாப்பு போட்டிருக்காங்க, பிரச்சனை நல்லா பார்த்துட்டோம். சென்னை வடபழனி முருகன் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அலகு குத்தியும் காவடி எடுத்தும் பால்குடம் எடுத்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். கூட்டம் நான் நினைச்சதை விட எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப அதிகமாக வந்திருக்காங்க. பால்குடம், இந்த புஷ்ப காவடி, இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் தைப்பூசத்துக்கு வடபழனி கோயிலுக்கு வரேன். சென்னையை அடுத்த குன்றத்தூர் முருகன் கோவிலில் 2 கிலோமீட்டர் தூரம் மலையடிவாரம் வரை நீண்ட வரிசையில் காத்திருந்து வழிபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் கந்தசாமி கோவிலில் காவடி சுமந்தும் அலகு குத்தியும் பக்தர்கள் நேர்த்திக்கடன் நிவர்த்தி செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோவில் உள்ளிட்ட இடங்களிலும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தெருக்கள் வரை பக்தர்கள் வரிசை நீண்டு காணப்பட்ட நிலையில் காத்திருந்து பக்தர்கள் வழிபட்டனர். திருவாரூர் கந்தன்குடி முருகனின் ஆதிபடை வீடாக கூறப்படும் நாகை எட்டுக்குடி, காரைக்குடி அருகே குன்றக்குடி, கோவை மருதமலை உள்ளிட்ட கோவில்களிலும் அலைகடலென மக்கள் திரண்டு முருகனை வழிபட்டனர். இதேபோல் வடலூர் வள்ளலார் சத்திய ஞான சபையில் தைப்பூசத்தையொட்டி 7 திரைகளை நீக்கி காட்டப்பட்ட ஜோதியை பக்தர்கள் மெய்மறந்து தரிசித்தனர். தரிசனத்தையொட்டி வடலூரில் திரும்பிய பக்கமெல்லாம் அன்னதானம் வழங்கப்பட்டது. பசிப்பினி நீக்கணுங்கிறது தான் வள்ளலாருடைய மெயின் கொள்கை. அந்த பசிப்பினி நீக்கி தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்படுது, மிக சீரும் சிறப்புமா நடக்கப்பட்டு வருது. ஜோதி தரிசனத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர்.